என்னோட பேர் ராதா மணிகண்டன். நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சென்னை, படித்தது எத்ராஜ் காலேஜ், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிராஜுவேட்டு. எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஐடியா ஆரம்பத்துலேருந்தே இருந்தது. கல்யாணம் ஆகி நாங்கள் ஹைதராபாத்தில் இருந்தோம், நெக்ஸ்ட் யூரோப்பில் இருந்தோம், அதுக்கப்புறம் கர்நாடகாவில் வந்து செட்டில் ஆகிட்டோம். சரி, எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்ட்ராச்சர் தென்னை ஓலை வீணாக போகிற ஓலையிலேருந்து நாங்கள் 3 சொல்யூஷன் கொடுக்குறோம் சார். ஒன்று நம்மளோட நாட்டுக்கான பொருளாதாரம் எக்ஸ்பென்ஸ், அதுக்கு அடுத்தது இன்னொன்று வீணா போகிற வேஸ்ட் டு வெல்த்துங்கிறத மாத்திரம், கார்பன் எமிஷனை குறைக்கிறோம். இன்னொன்று வருவாய், லேடிஸ்க்கு வேலை கொடுக்குறோம். அதனால உங்களுக்கு தொழில் வளர்ச்சியும் ஜாஸ்தி ஆகுது. ஸ்டார்ட் பண்ணி 5 இயர்ஸ் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எக்ஸ்போர்ட் தான் 90%, 10% தான் இங்கே உள்ள விற்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 50-50. ஸோ அதுலேயே நாங்கள் கொஞ்சம் அச்சீவ் ஆகிருக்கோங்கிறது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்களை தேடி இப்போ நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸாக சரி, யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாரும் எங்களை ரீச் பண்ணாங்க. அதுவே எங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு அங்கீகாரம். இப்போ வந்து அரேகா பிளேஸ் பார்த்தீங்கன்னா 10ஓட 1 11 நிறைய பேர் பண்ணுறாங்க. இது எங்களை விட்டா வேறு யாரும் பண்ணுறது கிடையாது. இன்னொன்று இது சேலஞ்சிங். நேச்சர் கொடுத்த எதுவுமே நம்மளுக்கு கண்டிப்பாக உபயோகம் ஆகும். அதை நம்ம யூஸ் பண்ணி, நம்மளோட ஐடியாவை யூஸ் பண்ணி, அது கொஞ்சம் பொறுமை வச்சு நம்ம பண்ணோம்னா சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். முன்னாடி இதோட வேலையை பார்த்துட்டு ஒதுங்கி போனவங்க இப்போ பரவாயில்ல, நம்மளுக்கு ஆரோக்கியம், நம்ம சுகாதாரம், நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு ஃபீல் பண்ணுறவங்க இப்போ இதை வாங்க முன் வந்திருக்காங்க, இன்னமும் வருவாங்க. தென்னை மரத்துல பயன்படாத ஒரே ஒரு பொருள் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இலை மட்டும்தான். குச்சி முதல் கொண்டு அதுல எல்லா பாகத்தையும் மனுஷன் அதை ஒரு பொருள் ஆக்கிட்டு இருந்தான். இது ஒண்ணுதான். இதை நாங்க யூஸ் பண்ணலைங்கிற பட்சத்துல இது என்னவாகப்பட்டுச்சுன்னா எரிக்கப்பட்டது. எரிச்சு என்ன பண்ணாங்கன்னா கார்பன் எமிஷன் ஆயிட்டு. ஸோ அதுக்கும் நம்ம சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். அதுல இயற்கை இருக்கு. இயற்கையில எதுவுமே நம்மளுக்கு கேடு கிடையாது. தெய்வம் கொடுத்த எதுவுமே நம்மளுக்கு கேடு விளைவிக்கிறது கிடையாது. அது மனுஷன் மாத்திர விதத்துல தான் அது கேடா மாறுதே ஒழிச்சு அதுல எதுவுமே கேடு கிடையாது. அதை புரிஞ்சுட்டா கண்டிப்பா இது முன்னுக்கு வரும். உண்மையா சொல்லணும்னா நாங்க போய் இந்த ரா மெட்டீரியலை காசு கொடுத்து வாங்கும் போது எங்களை ஒரு என்ன சொல்றோம், ஏமாளிங்கிற மாதிரி பார்த்தாங்க. உண்மைப்பா, நாங்க எடுக்கிற பொருள் இவங்க காசு கொடுத்து கொரியருக்கு எடுத்து பஸ்ல போட்டு வாங்கிட்டு போறாங்களா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஆனா நாங்க தொடர்ந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை கிருஷ்ணகிரி இன்னும் 6-7 மாவட்டங்களுக்கு போய் ட்ரைனிங் கொடுத்து மகளிர் குழுவை ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்பிக்கை வர வச்சு, அவங்களுக்கு காசு அக்கௌண்ட்ல போனதுக்கு அப்புறம் தான் சரி இதுலயும் நம்மளுக்கு வருமானம் கிடைக்குது. இதுல இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா பார்ட்டி கூட பண்ண முடியும். இப்படியும் குச்சி எடுக்கிறோம், ஸ்வச் பாரத்தாக குச்சி லாரியா போகுது நம்மளுக்கு. அதுல நீங்கள எடுக்கிற பொருளை இன்னும் மாத்தி கொடுத்தா நம்மளுக்கு அதுலயும் காசு வருதுங்கிறத உணர்வு எத்தனையோ லேடிஸ் எங்களுக்காக எனக்கு வேலை பார்த்து கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் எங்க QC டிபார்ட்மெண்ட், அதுக்கு மட்டுமே குவாலிட்டி செக் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த லேடிஸ் உட்காந்துட்டு அதை ஃபுல் அண்ட் ஃபுல் லென்ஸ் வச்சு பார்த்து இது பண்ணுவாங்க. முதல்ல இன்னொருத்துக்கு கொடுக்கணும்னு நம்ம நினைக்கூடாது. நம்ம பசங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டாலை குடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாங்க முதல்ல உணர்ந்ததுனால தான் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம் பிசினஸுக்கு. அது நமக்கு கிடைச்ச பட்சத்துல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மள வரவேற்பு வந்துட்டே இருக்கும், நம்மளும் முன்னுக்கு போயிட்டே இருக்கும். 2018 நவம்பர்ல எங்க பிசினஸ் ஆரம்பிச்சோம் ரெஜிஸ்டர் பண்ணி. அப்ப நாங்க ஒரு நாளைக்கு 150 ஸ்ட்ரா தான் ப்ரிப்பேர் பண்ணோம். எனக்கு இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்க போகுதுங்கிறது கூட அப்ப தெரியல. ஏதோ அடி எடுத்து வைப்போம், கொஞ்சம் கொஞ்சமா நிலாவை போய் டச் பண்ணிடலாங்கிற ஹோப்ல ஆரம்பிச்சோம். இடையில கொரோனாங்கிற ஒரு இது வந்துச்சு, எல்லாருக்குமே அது கஷ்டம் இருந்தது. அப்போ நாங்க அதை ஒரு கோல்டன் பீரியடா யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ வீட்டுக்கு கொடுக்குற வேலையெல்லாம் லேடிஸ் வீட்டுக்கும் கொடுத்து அனுப்பலாம். ஒரு பகுதி ஒரு 50% வீட்லயும் வச்சு பண்ணலாம். எங்களை எம்ப்ளாயிஸையும் நாங்கள் கைவிடுறதுக்கு இஷ்டம் இல்லை, பிசினஸையும் நிறுத்துறதுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ வீட்டுக்கு கொடுத்து பண்ண வச்சு அந்த நேரத்தில் அதை நாங்கள் ஸ்டாக்கிங் பீரியடா யூஸ் பண்ணிட்டோம். ஷெல்ஃப் லைஃப் 1 வருஷம் சார். நீங்க ஒழுங்கா மெயின்டைன் பண்ணலாம். இப்ப கோவா மாதிரி மாய்ஸ்டர் ஜாஸ்தி இருக்கிற இடங்கள்லாம், நீர் ஜாஸ்தி இருக்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஈரம் படக்கூடாது, தூசி ரொம்ப டைரக்ட் சன்லைட்டும் படக்கூடாது. எப்படி குழந்தைங்க பொத்தி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் சார். இது கொஞ்சம் நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஷெல்ஃப் லைஃப் 1 இயர்.
அதை பத்தி எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் இன்னொன்னு இதை நீங்க வாஷ் பண்ணலாம், யூஸ் பண்ண முடியாது. அதனால நாங்களே பிரிண்ட் பாக்ஸ்லேயே பிரிண்ட் பண்ணும்போது சிங்கிள் யூஸ்னே போட்டு கொடுத்துருக்கோம். இன்னொன்று நீங்க பிளேட் எல்லாம் கடைகளில் போனீங்கன்னா, ஹோட்டல்ல போனீங்கன்னா வாஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்டீல் பிளேட்டா இருக்கட்டும், பிளாஸ்டிக் பிளேட்டா. ஏன்னா ஜூஸ் ஸ்ட்ரா வந்து அப்படி கிடையாது, வாயில வச்சு குடிக்கிறதுனால அதை கழுவ முடியாது. வருது ஸ்டீல் ஸ்ட்ராஸ் வருது, அது எக்ஸ்பென்சிவ். இன்னொன்று அதை கிளீன் பண்றதுக்கு மிஷின்ஸ் எல்லாம் கிடையாது. டிஷ் வாஷர்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா ஜாஸ்தி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறது தான் அதை கிளீன் பண்ண முடியும். இந்த மாதிரி மைன்யூட் ஐட்டம்ஸ் கிளீன் பண்ணுறது கஷ்டம். ஸோ எங்களுக்கு இது சேலஞ்சிங்காகவும் இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்டர் எங்களுக்கு வருது சார். யாருமே வாங்கினவங்க தொடர்ந்து கேஸ் ஜாஸ்தி தான் ஆகுது. வந்து ஒருத்தர் கூட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.